மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து வீடியோ நிலத்துல தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இவர் வந்து மல்லிகைப்பூ செடி எடுத்திருக்காரு இல்லையா, அந்த மல்லிகைப்பூவில் இன்றைக்கி அறுவடை பண்ண பறிச்ச வந்து பூக்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கமாக இருக்கிற சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பூவோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், சொலன்னு இல்லாமல் கெட்டியாக இருக்கும். இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூவோட இது வந்து ரீடென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பூக்கிறத டைம் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சுருந்தா கூட, ஓப்பன்லேயே வச்சுருந்தா கூட பூத்துறாது. அப்போது இதுக்கு வந்து விலை போகிறதுல அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படாது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள், வழக்கமாக இருக்கிற மல்லிகைப்பூ விட இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். காரணம் என்னென்னா, இவர் வந்து வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ப்ராடக்ட் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறதுனால பூவோட மகசூலும் அதிகமாகுது, பூவோட சைஸும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பூவோட ஷைனிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஸோ அருமையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.